food. Everything explodes under that pressure. ப்ரெஷர் குக்கர்ல வேக வச்சா அது மனுஷனோட ஒரு ஒர்ஸ்டான கண்டுபிடிப்பு. அதுல ஆட்டம் பாம்ல போட்டு உங்களுக்கு எல்லாம் அதுல சத்துக்கள்லாம் அழிக்கிற மாதிரி அப்படின்னு சொல்றாங்களே, உண்மையா பாத்துருவாங்க. This video is sponsored by Buymouth Shopping App. This app is available at Play Store. நான் டிஸ்கிரிப்ஷன்ல ஆட் பண்றேன், செக் பண்ணி பாருங்க. ப்ரெஷர் குக்கர் பத்தி நிறைய உங்களுக்கு மித்து இருக்குங்க. ஸோ அதை இன்னைக்கு உடைச்சிருவோம். அதாவது ப்ரெஷர் குக்கர்ல நமக்கு ஹை ஹீட்ல ஹை ப்ரெஷர்ல கம்மியான டைம்ல நமக்கு உணவு வேக வச்சு நம்ம இது பண்ண முடியுது. அதுக்காக தான் அதை யூஸ் பண்றோங்க. ரெண்டாவது, இந்த ப்ரெஷர் குக்கர்ல யூஸ் பண்றதுக்கும் கஞ்சி வடிச்ச இந்த சாதத்துக்கும் என்ன வித்தியாசம்? அரிசியில அமைலோஸ் அல்லது அமைலோபெக்டின் அப்படிங்கிற வகையான முறையில தான் உங்களுக்கு இந்த மாவுச்சத்து ஸ்டார்ச் இருக்கும். இதுல ஒரு 10% அந்த தானியத்தோட கொஞ்சம் வெளிப்புறமா இருக்கும், 90% கொஞ்சம் உள்புறமா ஸ்ட்ராங்கா ஒட்டிட்டு. ஸோ கஞ்சி வடிச்ச சாதம் ப்ரிப்பேர் பண்ணும்போது உங்களுக்கு அந்த 10% அந்த வெளிப்புறமா இருக்கக்கூடிய ஸ்டார்ச் தண்ணியில கரைஞ்சு வந்துடும். ஸோ அந்த தண்ணியை நம்ம கஞ்சி வடிச்சிட்டோம் அப்படின்னா ஒரு 10% அதோட மாவுச்சத்து குறையும். நிறைய பேர் நினைக்கிற மாதிரி மாவுச்சத்து அதுல காணாம போயிடும் அப்படிங்கிற அளவுக்குலாம் உண்மை கிடையாது. ஒரு 10% குறையும். 10% மாவுச்சத்து கொஞ்சம் இந்த சாதத்துக்கும் ப்ரெஷர் குக்கர் சாதத்துக்கும் கஞ்சி வச்ச சாதத்துக்கும் வித்தியாசம் இருக்கலாம். சக்கரை நோய் இருக்கிறவங்க இந்த கஞ்சி வடிச்ச சாதம் சாப்பிட்டா பயங்கரமா சக்கரை குறைஞ்சோன்னு நினைக்க வேணாம், ஒரு 10% குறையலாம். நம்பர் 1. அப்ப இது நல்லதானே அப்படின்னு நீங்க நினைக்கலாம். இல்ல, உங்களுக்கு நார்மலா ஒரு பொருளை வேக வைக்கும் போது அந்த பொருள்ல இருக்கக்கூடிய வைட்டமின்ஸ் மினரல்ஸ் லீச்சிங் அப்படிங்கிற ப்ராசஸ் மூலமா அந்த தண்ணியில கலக்குங்க. அதே மாதிரி இப்ப நீங்க ஒரு நல்ல ஒரு கைக்குத்தல் அரிசி அந்த மாதிரி ஏதோ ஒரு வேக வைக்கிறீங்க, கருப்பு கவுனி சாதம், நார்மலா நீங்க கஞ்சி வடிச்ச மாதிரி பண்ணி அந்த தண்ணியை ஊத்திட்டீங்கன்னா நீங்க எதெல்லாம் சத்துக்கள் அதுல வரும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் அந்த தண்ணியிலேயே போயிடும். ஸோ அந்த தண்ணியும் நீங்க குடிச்சா மட்டும்தான் அந்த சத்துக்கள் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதே மாதிரி ஒரு காய்கறியோ எதை வேக வச்சாலும் ஆக்சுவலா தண்ணியை வடிச்சிட்டீங்கன்னா அதுல தான் சத்துக்கள் குறைபாடு ஏற்படும். ஸோ பொதுவான நம்பிக்கைக்கு நேர்மாறா ப்ரெஷர் குக்கர்ல தான் பெரும்பாலும் குறைஞ்ச நேரத்தில் நம்ம சமைக்கிறதுனால அதிகமா அந்த சத்துக்கள் பிரேக் டவுன் ஆகி அழியறது இல்லை. அதே சமயத்துல உங்களுக்கு அந்த தண்ணியை நம்ம ஊத்தாதனால பெரும்பாலான சத்துக்கள் அதுல ரீடைன் ஆகும். அதனால ப்ரெஷர் குக்கர்ல சமைச்சு சாப்பிட்டா சத்துக்கள் எல்லாம் போயிரும் அல்லது டெஸ்ட்ராய் ஆயிரும் அப்படிங்கிற சொல்றது மிகப்பெரிய பொய். சரிங்களா? இதை நம்பாதீங்க. உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ தாராளமா சமைச்சு சாப்பிடலாம். ஆனா முக்கியமான பாயிண்ட், அந்த தண்ணியில நிறைய சத்துக்கள் இருக்கும், அதையும் சேர்த்து நம்ம சமையல்ல யூஸ் பண்ணிக்கணுங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. கட் ஹெல்த் அப்படிங்கிறது இப்போ ஒரு லேட்டஸ்ட் ட்ரெண்டா இருக்குங்க. நிறைய பேர் பாத்தீங்கன்னா வயிறோட ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கு நிறைய விதமான உணவுகள் ட்ரை பண்றாங்க. அதுல ஒண்ணுதான் கெஃபிர் அப்படின்னு சொல்ல வகையான ஒரு தயிர். நம்ம இந்த கெஃபிர் அப்படிங்கிற தயிருக்கும் நம்ம நார்மல் தயிருக்கும் என்ன வித்தியாசம், இது என்ன ஸ்பெஷல் இருக்கு பாத்துருவாங்க. இந்த கெஃபிர் அப்படிங்கிறது ஐரோப்பா நாடுகள்ல இருந்து வந்ததுங்க. ஒரு 3000-4000 வருஷமா புழக்கத்துல இருக்குன்னு சொல்றாங்க. நம்ம நார்மல் தயிருங்கிறது நம்ம நார்மல் பால்ல லாக்டோபெசிலஸ் அப்படிங்கிற வகையான பாக்டீரியாக்கள் அந்த பாலை லாக்டிக் ஆசிட் அப்படிங்கிறது அந்த லாக்டோஸ்ல இருந்து உருவாகி புளிச்சு போற செயல்னால வரக்கூடிய ஒரு பொருள். இது எல்லாத்துக்கும் தெரியும். ஈஸியா ஒரு ஸ்பூன் தயிர் எடுத்து பால்ல போட்டா அடுத்த நாள் 12 மணி நேரத்தில் தயிரா மாறிடும். பட் இந்த கெஃபிர் அப்படிங்கிறது வெறும் 1-2 பாக்டீரியா கிடையாதுங்க. 30-50 வகையான நல்ல பாக்டீரியா, ஈஸ்ட், சரிங்களா, லாக்டோபெசிலஸ், அப்புறம் அசிட்டிக் ஆசிட் பாக்டீரியா, பிஃபிடோ பாக்டீரியம், அப்புறம் ஈஸ்ட், இது எல்லாமே கலந்தது. இது கெஃபிர் கிரெயின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு காலிஃபிளவர் மாதிரி இருக்கும் பார்க்கறதுக்கு. அந்த மாதிரி அந்த கெஃபிர் கிரெயின்ஸ்ங்கிறது தான் அந்த பாக்டீரியாலாம் இருக்கக்கூடிய ஒரு கலவை. அந்த கெஃபிர் கிரெயின்ஸை நம்ம கடையில இருந்தோ யார்கிட்ட வாங்கி அதை 12-24 மணி நேரம் நம்ம பாலில் போட்டு வச்சோம்னா அந்த பால் புளிச்சு போய் கெஃபிர் தயிர் மாதிரி ஒன்று உருவாகும். நார்மல் தயிரை விட டேஸ்ட் கொஞ்சம் மோசமா இருக்கும், கொஞ்சம் புளிப்பு தன்மை ஜாஸ்தி இருக்கும். நாக்குல நக்கி பார்த்தா ஒரே புளிப்பு. அதனால எல்லாத்துக்கும் பிடிக்காது, முயற்சி பண்ணி பார்க்கலாம். சரி, கஷ்டப்பட்டு ஏன் இதெல்லாம் வாங்கணும்? அப்புறம் அந்த கெஃபிர் கிரெயின்ஸை மெயின்டைன் பண்ணணுங்க. திரும்ப நம்ம அந்த இதை எடுத்து வைக்கணும், அது மறுபடியும் நம்ம அந்த பால் யூஸ் பண்ணணும். அந்த கெஃபிர் கிரெயின்ஸ் திரும்ப ஒரு சைக்கிள் மாதிரி நாம உருவாக்க முடியும் அந்த கெஃபிர் தயிர். சாதா தயிருக்கு இதுக்கு என்ன வித்தியாசம்? இதுல நிறைய விதமான நல்ல பாக்டீரியாக்கள் இருக்கறனால வயிறு சம்பந்தமான ஐபிஎஸ் இந்த மாதிரி பிரச்சனை உள்ளவங்க, லாக்டோஸ் இன்டாலரன்ஸ் பிரச்சனை உள்ளவங்களுக்கு நார்மல் தயிரோட இது கொஞ்சம் பெட்டரா பயனளிக்கலாம் அப்படின்னு நிறைய ஆராய்ச்சி முடிவுகள் சொல்லுதுங்க. அது மட்டும் இல்லாம ஏசிஇ அப்படிங்கிற என்சைமை தடுக்கக்கூடிய இன்ஹிபிட்டார்ஸ் இதுல இருக்கறனால உயர் ரத்த அழுத்தம் உள்ளவங்களுக்கு சாதா தயிரை விட கெஃபிர் தயிர்ல ஒரு கூடுதல் பெனிஃபிட் இருக்கலாம். அதனால இந்த சாதா தயிரை விட இதுல கொஞ்சம் அடிஷனல் பெனிஃபிட்ஸ் இதுல இருக்கலாம். மற்றபடி நார்மலான ஆரோக்கியத்துக்கு எடுக்கிறவங்க கஷ்டப்பட்டு இந்த கெஃபிர் தயிர்லாம் எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. நம்ம நார்மல் தயிரே நீங்க எடுத்துட்டு போகலாம். பொதுவாகவே லோ கார்ப், பேலியோ இந்த மாதிரி டயட் ஃபாலோ பண்றவங்களுக்கு இது நிறைய பேர் இதை பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க. மற்றவங்களுக்கு இது ஒரு புதிய விஷயம். இப்போ ட்ரை பண்ணி பாருங்க. நிறைய வயிறு சம்பந்தமான உபாதைகள் இருக்கு அப்படின்னா நார்மல் தயிர் சாப்பிட்டு அது இம்ப்ரூவ் ஆகலைன்னா இது ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி முன்னேற்றம் இருக்குங்கிறத கமெண்ட்ஸ்ல தெரியப்படுத்துங்க.